Good morning friends. Welcome you all on behalf of Inner Solvay. கெனோடர்மாங்கிற ப்ராடக்ட்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய கெனோடர்மா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கெனோடெர்மா GANODERMA. இந்த கெனோடெர்மா அப்படிங்கிறது ஒரு ராஜ மூலிகை காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 5000 வருடங்களுக்கு மேலே சீன மருத்துவத்தில் நம்ம ப்ராடக்ட் ஒரு எக்ஸலண்ட்டாக சப்போர்ட் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் கெனோடெர்மா. அண்ட் பார்த்தீங்கன்னா ஜப்பான் அண்டு கொரியா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக மெடிசனல் யூஸாக கடந்த 5000 வருடங்களாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா யூ ஆர் கெட் அ பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் இருக்குது. அது போக பவர்ஃபுல் டீடாக்சிஃபிகேஷன் இதில் நடக்குது. ரைட்டா? டீடாக்சிஃபிகேஷன் என்னன்னா உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு பேர் தான் டீடாக்சிஃபிகேஷன். இந்த 2 வேலையை நம்மளுடைய கெனோடெர்மா செய்யுது. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெனோடெர்மா ஒருத்தருக்கு இங்கே ரெக்கவர் பண்ணுறதுனால அவங்களுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் எக்ஸலண்ட்டாக பூஸ்ட் ஆகும். பிகாஸ் அது போக எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்கள் அப்படிம்பாங்க, WBC அப்படிம்பாங்க. WBCனா ஒயிட் பிளட் செல்ஸ். ஒயிட் பிளட் செல்ஸ் ரிலேட்டட் டு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இம்யூனிட்டிக்கு. ஒருத்தரோட இம்யூனிட்டி லெவல் அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ரத்த வெள்ளை அணுக்கள் இருக்கும்போது அவங்களோட இம்யூனிட்டி பவர் அபரிமிதமாக இருக்கும். அப்போ இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த WBCயை வேலை செய்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் சப்போர்ட் பண்ணும். அது போக இட் ஹாஸ் காட் அ ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி. ரைட்டா? அது போக கெனோடெர்மா எடுக்கிறதுனால ஆங்ஸைட்டி அப்படிம்பாங்க. ஆங்ஸைட்டின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி கிடினஸ் மாதிரி ஒரு மாதிரி டல்லி மூடாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க டிப்ரெஷனாக இருப்பாங்க. அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு யூ வில் கெட் அ ஃபென்டாஸ்டிக் ரிசல்ட் வென் யூ ஆர் சப்ளைங் கெனோடெர்மா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 வாரம், ரைட்டா, 12 வீக்ஸ் நீங்கள் கெனோடெர்மா ப்ராடக்ட்ஸ் ரெகுலராக கொடுத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவலில் எக்ஸலண்ட்டாக கண்ட்ரோல் பண்ணும். LDL லெவல்லையும் ட்ரைக்ளிசரைட் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளோட ப்ராடக்ட் ஃபென்டாஸ்டிக்காக சப்போர்ட் பண்ணும். அடுத்தது ஒருத்தருடைய ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சப்போர்ட் நம்மளுடைய ப்ராடக்ட் பண்ணும், ஸ்டாமினா. ரைட்டா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது நெர்வஸ் சிஸ்டம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நெர்வு தன்னைத்தான் அப்படியே நெர்வஸ் சிஸ்டம் இம்பேலன்ஸ்டாக இருக்கும். அதனால் திடீர்னு கைகள்லாம் ஆட ஆரம்பிச்சிடும், நடுங்க ஆரம்பிச்சிடும், தலையில் நிற்காமல் ஆட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெர்வஸ் சிஸ்டத்தை ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கு யூ கேன் ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் ப்ராடக்ட் ஆஃப் கெனோடெர்மா. அடுத்தது நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், கெட்ட கழிவுகளை ஆல்ரெடி நம்ம உடம்புல டெபாசிட் ஆகிருக்கும் இல்லையா, எக்ஸ்கிரீஷன் சிஸ்டம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வேலை செய்யுமானா செய்யாது. எக்ஸ்கிரீட்டிவ் சிஸ்டம்னா என்ன? கழிவு மண்டலம் யார் ஒருத்தங்களுக்கு சரியாக வேலை செய்யலையோ அவங்களுக்கு நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய கழிவுகளானது அங்கங்கே டெபாசிட் ஆகிருக்கும். அந்த மாதிரி நாள்பட்ட கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு யூ வில் கெட் அ ஃபென்டாஸ்டிக் ப்ராடக்ட் தட் இஸ் கால்டு கெனோடெர்மா. என்னது? டிலேய்டு டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளோட ப்ராடக்ட் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திடீர்னு ஹாட்டில் இருக்கோம், திடீர்னு கூலுக்கு போகிறோம், நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கோம். அப்போ நம்ம பாடி டெம்பரேச்சர் மாறிட்டே இருக்குது இல்லையா? அப்போது அந்த மாதிரி வெளியிலையும் உள்ளேயும் இருக்கிற நம்ம பாடியோட லெவலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராடக்ட் இந்த கெனோடெர்மா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எக்ஸ்டர்னல் ஆஸ் வெல் அஸ் இன்டர்னல் பார்ட்ஸ் ஆஃப் பாடியை கண்ட்ரோல் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு பிளட் சர்க்குலேஷன். நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதுனால உங்களுக்கு என்டையர் பாடி ஆக்சிஜன் ரிச்சாக இருக்கும். அதனால் என்டையர் பாடி ஆக்டிவாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ கெனோடெர்மா. இப்போ இந்த கெனோடெர்மா எடுக்கிறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம் மெயினாக இருக்குது. ஒன்று, யூ வில் கெட் அ ஃபென்டாஸ்டிக் இம்யூனிட்டி சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகும். அதே போல் உங்களுடைய டாக்ஸின்ஸ் லெவலை அருமையாக கம்மி பண்ணுறதுக்கு உண்டான ப்ராடக்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வில் கெட் அ கெனோடெர்மா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம், ப்ரெக்னென்ட்டியாக இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். ஒரு ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறவங்களுக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும், அதாவது டியூரிங் ஆர் ஆஃப்டர் ப்ரெக்னன்சி இந்த ப்ராடக்ட் டியூரிங் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் ப்ரெக்னன்சி முடிஞ்சு ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். ரைட்டா? அடுத்தது டியூப் கேப்சூல் பர் டே வித் மீல் ஆர் ஆஃப்டர் மீல்ஸ் இந்த ப்ராடக்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் அ ஃபென்டாஸ்டிக் ரிசல்ட். So nice to talking to you, Sugamanesh. Thank you.